96 திரைப்படத்தில் 96 பேட்ச் மாணவர்கள் சந்தித்தது போல சென்னையில் ஒரு பள்ளியைச் சேர்ந்த 69 பேட்ச் மாணவர்கள் சந்தித்து 50 ஆண்டுகளுக்கு முந்தைய நினைவுகளில் மூழ்கி திளைத்தனர். சென்னை சேத்துப்பட்டு ஆரிங்டன் சாலையில் இயங்கி வரும் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியின் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1969ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் சுமார் 100 பேர் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்து மீண்டும் தங்களின் பள்ளிக்கூடத்திற்கே சென்று தாங்கள் படித்த வகுப்பறையிலேயே அமர்ந்து பாலிய நண்பர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ந்தனர். இந்த பள்ளியின் 69வது ஆண்டு 10ஆம் வகுப்பு மாணவரான காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கோபண்ணா அந்த நாள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். இந்த பள்ளியில் நாங்கள் படித்த நாட்களை மறக்கவே முடியாது. இதில் பல இன்னைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிற பலர் இந்த பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இங்கே தான் படித்தார். ப. சிதம்பரம் இங்கே தான் படித்தார். இந்து பத்திரிகையினுடைய குழுமத்தின் தலைவராக இருக்கிற ஏன்ராம் இங்கே தான் படித்தார். பல விளையாட்டில் முன்னணி பங்கு வகித்தவர்கள்லாம் இங்கே படிச்சிருக்காங்க. இந்த பள்ளி எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. பள்ளி பருவத்தில் நடந்த அந்த பசுமை நிறைந்த நினைவுகளை முன்னாள் மாணவர்கள் சிலர் நடித்து காட்டினர். தங்களுடன் படித்து இடைப்பட்ட இந்த 50 ஆண்டுகளில் உயிரிழந்த வகுப்பு நண்பர்கள் 30க்கும் மேற்பட்டோரையும் நினைவு கூர்வதாக முன்னாள் மாணவரும் தற்போதைய காயிதே மில்லத் கல்லூரியின் தாளாளருமான தாவூத் மியாகான் தெரிவித்தார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எங்களுடைய பள்ளி படிப்பை நிறைவு செய்தோம். இன்றைக்கு அதை கொண்டாடும் விதத்தில் இன்றைக்கி எல்லாருமே இங்கே குழுமி இருக்கிறோம். எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது எங்களுடைய பேட்சை சேர்ந்த கிட்டத்தட்ட 250 மாணவர்களில் இதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இன்றைக்கு எங்களோட இல்லை. அவர்களுக்காகவும் இன்றைக்கு நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் பிரார்த்திக்கிறோம். சமூக வலைதளம் மூலமாக பள்ளி பருவ நண்பர்களை ஒருங்கிணைத்தது சற்று சவாலாகவே இருந்தாலும் மறக்க முடியாத நாட்களில் ஒன்றாக மாறிப்போனதாக முன்னாள் மாணவர்கள் மகிழ்ச்சி பொங்கு கூறினர்.